1957 இமானுவேல் சேகரன் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அப்போ அவர் இறக்கும்போது அவருக்கு வந்து 33 வயது, மிக யங் ஏஜ் தான். அவங்களுடைய மனைவி 4 பெண் குழந்தைகளை விட்டுட்டு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட. உங்கள் அம்மா, அதாவது முதல் மகள் ஐயா இமானுவேல் சேகரனார் அவங்களுடைய முதல் மகள், கரெக்டுங்களா? ஆமாங்க, முதல் மகள். மகளோட பேர், உங்கள் அம்மாவோட பேர் என்ன? அவங்க என்ன செய்துக்கிட்டு இருந்தாங்க? அப்பா என்ன செய்துக்கிட்டு இருந்தாங்க? ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவங்க படித்து வந்தோடனே காமராஜரே வந்து ஆசிரியர் பயிற்சி படிக்கணும்னு சொன்னோடனே ஆசிரியர் பயிற்சி படிக்க வைக்கிறாங்க. ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய சமாதின்றது வந்து மருத்துவர் ராமதாஸ் பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு தான் அதை வந்து சுத்தம் படுத்தி அதை வந்து ஒரு இதுவாக ஒரு அடையாளமாக உருவாக்குறது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தார். பார்த்துருப்பேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் நான் வந்த பிறகு தான் அவருடைய இந்த சமாதி, அதுக்கு முன்னாடி வந்து கேப்பார் இல்லாமல் இருந்தது. பிறகு அரசியலுக்கு வந்து எடுத்தோடனே இமானுவேல் சேகரனார் அந்த அரசியல் வந்தோடனே நாங்கள் தான் போய் சுத்தம் பண்ணோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அவர்கள் வந்து பணிபுரிந்திருக்காங்க. ஆனால் நான் வந்த பிறகு தான் இப்போ அவருடைய நோக்கம் இந்த அரசியல் கட்சிகள் நகர்த்திக்கிட்டு வந்திருக்குதா? ஐயா இமானுவேல் சேகரனாருடைய நோக்கம் ஒன்று இருந்தது, இந்த மக்கள் விடுதலை என்றதை அதை நகர்த்தி வந்திருக்கிறாங்களே யாராவது இத்தனை ஆண்டு காலத்தில்? இல்லை, அப்படி நகர்த்தி வந்திருந்தால் இன்னைக்கு வந்து இந்த சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கு. அந்த அந்த பகை உணர்வு ஒரு சமூகத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்குது. இப்போ மாறி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து மாற்றிருக்கீங்க, நிறைய பேர் வந்து இப்போ மாற்றிருக்காங்க. உங்களை வந்து திட்டமிட்டு கொலை செய்வதற்காக வந்த ஒரு எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த நேரத்தில்? அது எப்படி நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நான் தப்பித்தேன் அப்படிங்கிறத காட்டிலும் படுகொலை செய்யப்பட்டது XRY. ஆனாலும் கூட அந்த கசப்பான அனுபவத்தை நாங்கள் இளைஞர்களுக்கு விதைக்கக்கூடாது. அப்பொழுது இந்த இடத்துல நாம் அங்கே மெயினில் இருந்தனால இன்னாருடைய பேரன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆட்கள் வந்ததாகவும். இப்போ வந்து ஒரு அரசியல் பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேறுவது, பட்டியல் வெளியேற்றம் ஏன் வேண்டும் அப்படிங்கிற முதல்ல வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். அப்போ அதற்கு உங்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடு வேணும். உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகம் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருந்து அதோட பெயர் மாற்றம் அடைந்த பிறகு உச்சநிலைக்கு போயிடுச்சு. ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது UPI ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். முதன்முறையாக மதிப்புக்குரிய தென்னகத்தில் மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய ஐயா இமானுவேல் அவர்களுடைய நேரடி வாரிசு மதிப்புக்குரிய ரமேஷ் குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஆசிரியர், இதுவரைக்கும் எந்த ஊடகத்திலையும் பேசினதில்லை. ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நேரடி வாரிசு என்பது இவர் தான். அவற்றை நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். முதல்ல உங்களை கேள்விப்பட்டோன்னு ஒரு வியப்பாக இருந்தது. ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு 4 மகள்கள் தான். அதில் மூத்த மகள் அவங்களுடைய வாரிசு நீங்கள். ஆமாங்க, நான் வாரிசு. அதுவும் முதல்ல உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன், தெரிஞ்சுக்கலாம். என்னை பற்றியா எங்கள் குடும்பத்தை பற்றியா? உங்கள் குடும்பம் ரெண்டுமே சேர்ந்து. 1957 இமானுவேல் சேகரன் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அப்போ அவர் இறக்கும்போது அவருக்கு வந்து 33 வயது, மிக யங் ஏஜ் தான். அவங்களுடைய மனைவி 4 பெண் குழந்தைகளை விட்டுட்டு தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட. இந்த ஒட்டுமொத்த ஒரு சமூகத்துக்கு மட்டும் அவர் வந்து உழைக்கல, அனைத்து சமூகத்தினருக்கும், முஸ்லீம் சமூகத்தினருக்கும் உழைத்திருக்கிறார். அந்த மாதிரி அவர் ஒரு பொதுவாக தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர் தன்னை வந்து ஒரு கட்சியில், காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொண்டார். இப்போ காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொள்ளும்போது காமராஜருக்கு மிக அவருடைய செயல், அவருடைய வீரத்தை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, அவரை வந்து அரசியல் அடுத்த நகருக்கு கொண்டு போக நினைக்கும் போது தேனி இல்லை சட்டமன்றத்தில் நிற்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அந்த சமயம் தான் அவர் படுகொலை செய்யப்படுகிறார். இப்போ பாட்டிக்கு 4 பெண் குழந்தைகள். படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவர் மிகவும் கஷ்டப்பட்டார்.
நீங்க சொன்ன மாதிரி வந்து சமூகம் என்ன செய்து நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். ம், சமூகம் அப்பொழுது உழைக்கும் சமூகமா இருந்தா அவங்க எதுவும் செய்ய முடியாது. ம். ஆனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. பாட்டி பாட்டி 4 பெண்களையும் 4 பெண்களையும். இதுல நான் முக்கியமா தலைவர் காமராஜரை பத்தி கண்டிப்பா பதிவு பண்ணணும். ம். அவரை பற்றி வரலாற்றுகள்ல வந்து பலவிதமாக பேசப்பட்டாலும் ம். எங்கள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நேரடியாக உதவி செய்துள்ளார். ம், நம்ம அதை அரசியலா பார்க்க வேண்டாம். ம், பரமக்குடி வரும்போதெல்லாம் எங்களுடைய குடும்பத்தினரை அழைத்து, ம், அவருக்கு இனிப்பு என்றால் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். ம். அந்த பெருந்தலைவருக்கு பெருந்தலைவருக்கு சரிங்க. அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும் இனிப்புகளை எங்களுடைய சித்திமார்களுக்கு கொடுப்பது, அவருக்கு அணிவித்த மாலையை போடுவது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. ம். அப்போ வந்து பாட்டி கொஞ்சம் இளம் வயதா இருந்தாலும் அவங்கள சந்திக்கிறது இல்லை, பிள்ளைங்க தான் போவாங்க, தாசில்தார் கூட்டிட்டு போவாங்க. அப்போ கேட்கும்போது என்ன அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு காமராஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ம், காமராஜர் ஐயா ராமேஸ்வரம் போறாரு. ம், உடனே நகராட்சி, அப்பவே நகராட்சி பரமக்குடி, ம், உடனே நகராட்சியோட சேர்மனை வந்து கூப்பிட்டு ம். இங்க ஸ்கூல் ஆரம்பிக்கணும் ம். அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸ்கூல் ஆரம்பிக்கணும், நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரக்குள்ள ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்ட உடனே ம், காமராஜர் ஐயா போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஸ்கூலை ஆரம்பிச்சு ம். ஆர்டரை கையில கொடுத்துறாங்க. என்ன ஆர்டரு அந்த பள்ளிக்கான ஆர்டரையும் அவங்களுக்கு ஆசிரியருக்கான ஆர்டரையும் யாருக்கு? பாட்டிக்கு. பாட்டிக்கு. ஆ. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது என்ன- சொல்லாம செய்யறதுன்றது பேரு இதான் இல்ல. ஆமா, ஆமா. நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட பரமக்குடியில பொன்னையாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தை கொடுத்தாங்க. ம், அது அவங்க பாட்டி உயிரோட இருக்கிற வரைக்குமே ம். இமானுவேல் சாரோட மனைவியோட பள்ளிக்கூடம் ம். அப்படின்னு தான் பேரு. பரமக்குடியில அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லைங்களா? அல்ல மொதல் டைம் அதுதானா? இல்ல, பள்ளிக்கூடம் இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ லுத்தரன் மிஷன் இருந்தது, டிஎல்சின்னு. ம். அதே மாதிரி செட்டியார் ஸ்கூல் ஒன்று இருந்தது. ம். அது இருந்து அரசு பள்ளி இருந்தது. ம். ஆனா காமராஜர் ஐயா வந்து ம். வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ம். அந்த பள்ளிக்கூடத்தை அவர் இது ஏற்படுத்தி- எந்த ஏரியாவுல தொடங்கின இது பள்ளிக்கூடம்? வந்து பொன்னையாபுரம். ம். அது ஒரு பரமக்குடியில பொன்னையாபுரம் பொன்னையாபுரம் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் தொடங்கின இடம் பொன்னையாபுரம். ம். நகராட்சி பள்ளிக்கூடம், அப்பயே நகராட்சி பள்ளிக்கூடம் பொன்னையாபுரத்துல. ம். அதனால இன்னைக்கு அது மிடில் ஸ்கூல் ஆயிடுச்சு. முதல்ல பிரைமரியா இருந்தது, ம். இப்போ அது வந்து மிடில். அந்த பிரைமரி ஸ்கூல்ல தான், ஆரம்ப பள்ளியில தான் உங்க பாட்டி வந்து ஆசிரியை. ஆமா, அவங்க அப்பயே படிச்சிருந்திருக்காங்க. ம். அதாவது உங்களுக்கு வந்து இவங்க 2 குடும்பமே நல்ல படித்த குடும்பம், நல்ல வசதியான குடும்பம். ம். அப்படிங்கும்போது அவங்க படிச்சுட்டாங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு இந்த ஆசிரியர் வேலை கிடைச்சது. ம், 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 ம். அவங்க வந்து படிக்காதவங்களுக்கு உடனே படிக்காதவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி படிச்சிருந்தது அது கொடுத்திருந்தாங்க. அந்த உதவியை பற்றி உங்க பாட்டி பின்னாடி உங்ககிட்ட இப்ப பகிர்ந்து இருக்கிறாங்களா? அது என்ன மாதிரி உணர்ந்தாங்க, எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஆமா, பாட்டியோட கைப்பிடிச்சு நான் நடந்த காலங்கள் உண்டு. ம். அந்த பரமக்குடி பொன்னையாபுரம் வீட்டில இருந்து ம். அஞ்சுமுக்கு ரோடுன்னு உங்களுக்கு தெரியும், ம். ரீசெண்டா துப்பாக்கி சூடு நடந்த இடம். ஆமா, ஆமா. அங்கதான் கடத்தெரு. ம். அப்படியே நடந்து போகும்போது ஒவ்வொன்றும் சொல்லி தருவாங்க. ம். ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க, ம். எப்படி மேல முன்னுக்கு வரணும். நான் சிறு வயதா இருக்கும்போதே டிஎன்பிசியோட பேப்பர்ஸை கட் பண்ணி நீ படின்னு சொன்னாங்க. ம். சிறு வயதா இருக்கும்போது ம். அதை சொல்லி தருவாங்க. குடும்பம் கஷ்டப்பட்டதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ம். எப்படி நம்ம கல்வியில மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ம். அதே மாதிரி ஒழுக்கமா இருக்கணும் ம். அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் அவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க. ம். தன்னுடைய வறுமைக்காக தன்னுடைய தன்மானத்தை எந்த இடத்துலையுமே அவங்க இழக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். ம். ம். ஸோ அவங்க எந்த இடத்துலையும் தன்னுடைய தன்மானத்தை இழந்து கொடுக்கல, ம். யார்கிட்டையும் போய் தன் உதவின்னு நிற்கல. நான் படிச்சிருக்கேன், அந்த ஒரு அவங்ககிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருந்து. ம். அது மட்டுமல்ல, அதை தாண்டி அவங்க முதல் திறமையா இருங்க. கண்ணு பார்க்கும், கை வேலை செய்யும். ம். ஒரு சொட்டர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான அந்த சட்டையில அவங்களே தைப்பாங்க, ம். அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய துணியில அவங்களே தைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ம். கூடை முடைவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கை வேலையில் அவங்களுக்கு தெரியும். ம். அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், ஒழுக்கமாக கொண்டு போகணும், பாட்டி அதை ரொம்ப ரொம்ப பண்ணியிருக்காங்க. இல்லை, அந்த காலகட்டத்தில் ஒரு வறுமை இருந்தது. 4 பெண் குழந்தைகளுக்கும் வந்துட்டு பள்ளிக்கூடம் போகிறப்ப 2 பேர் தான் போவாங்க, 2 பேர் வீட்டில் இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமையா, அது வறுமை, கடுமையான வறுமை. ம். உணவுக்கு கூட வேலை கிடைச்ச பிறகும் கூட பிள்ளைங்களை வளர்க்குறப்ப. ஆமாம், பிள்ளைங்களை வளர்க்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் ஆசிரியருடைய சம்பளம் எவ்வளோன்னு தெரியும். 4 பெண் குழந்தைகளுக்கான உணவு இருக்கு, 4 பெண் குழந்தைகளுக்கான ஆடைகள் இருக்கு, 4 பெண் குழந்தைகளுக்கான அவங்களுக்கான தேவைகள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதை வந்து இந்த ஆசிரியருடைய சம்பளம் வந்து பத்தாது.
அதனால வந்து கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருந்தது. உங்களுக்கு தெரியும், இன்னுமே நம்ம ஆசிரியர் தொழில் இருந்தாலும் விலைவாசி உயர்வுனால அந்த கஷ்டம் இருக்கு. அப்போது கடுமையான கஷ்டம் இருந்தது ஆசிரியர் வேலைக்கு வந்த பிறகும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க அந்த கல்வியை நல்லா படிச்சாங்க. அது யாரும் வந்து படிக்கல அப்படிங்கிறது கிடையாது, நல்லபடியா படிச்சாங்க. உங்க அம்மா, அதாவது முதல் மகள் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய முதல் மகள், கரெக்டுங்களா? ஆமாங்க. முதல் மகள். மகளோட பேரு, உங்க அம்மாவோட பேரு என்ன? அவங்க என்ன செய்துகிட்டு இருந்தாங்க? அப்பா என்ன செய்துகிட்டு இருந்தாங்க? ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா அம்மா வந்து அப்புறம் அவங்க படிச்சு வந்த உடனே காமராஜரே வந்து ஆசிரியர் பயிற்சி படிக்கணும்னு சொன்ன உடனே ஆசிரியர் பயிற்சி படிக்க வைக்கிறாங்க. காமராஜோட உதவினால அவங்க படிச்சு, அதுவும் பெருந்தலைவரோட உதவியில தான். கண்டிப்பாக பெருந்தலைவர் உதவியோட தான் படிச்சாங்க. தொடர்ந்து அவர் கண்காணிப்புல வச்சிட்டு இருக்கிறார் அந்த குடும்பத்தை. ஆமா, குடும்பத்தை வந்து கண்காணிப்புல வச்சிட்டு இருக்காங்க. அரசியல வெவ்வேறு விதமாக சொல்றாங்க. அது வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எங்க குடும்பத்தை பிறகு அவர் கண்காணிச்சுட்டே இருந்தார். ஆசிரியர் பயிற்சி முடிச்ச உடனேயே நமக்கு வந்து வார்டன் போஸ்ட் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு தேவகோட்டையில வார்டன் போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வேலைக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பணியிடங்கள் ஆண்களுடைய இது அதிகமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அவங்க வேலை செய்ய முடியல. அது என்ன காரணம்னு தெரியல, அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. அரசு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பரமக்குடியில் இருக்கும்போது லுத்ரன் சபையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், டிஎல்சியோடைய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பண்ணிக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளி தான். ஆமா, அது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வந்து ஆங்கிலேயர் இந்த நாட்டை விட்டு போகும்போது நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட உதவி பெறும் பள்ளி தான். அது மிடில் ஸ்கூல். அதுல அவங்க இடைநிலை ஆசிரியரா இருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஐயாவுடைய ஊர்ல செல்லூர்ல அவங்க செல்லூர் திருமணம் பண்றாங்க. அவர் ஒரு மருத்துவர், எங்க தகப்பனார் மருத்துவர். அவர் பாலையான்னு சொல்லி அவருடைய பேரு. அவர் கஷ்டப்பட்டு கமுதிங்கிற ஸ்கூல்ல தான் போய் கூலை சுமந்து கொண்டு போய் படிச்சு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க. எங்க அப்பா ஒரு படிச்சு மருத்துவர்னா என்ன மருத்துவர்? அவர் ஆங்கில ஹோமியோபதி மருத்துவர், சாரி நம்ம அலோபதி மருத்துவர் தான். அவர் மருத்துவர். ஆமா, தஞ்சாவூர் இதுல படிச்சாரு. எந்த விதமான வரதட்சணை இல்லாமல் திருமணம் பண்ணிட்டாங்க. தியாகியுடைய குடும்பத்தை கௌரவப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் திருமணம் பண்ணிட்டாரு. அவருமே நேர்மையா இருந்தார். அதாவது நம்ம மருத்துவம் படிச்ச அதை வந்து நம்ம வருமானமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டு ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவி பண்ணார். 50 பைசால குணமாகக்கூடிய மருந்துகளை அவர் கொடுத்தார். அவர் இறந்து 25 வருஷம் ஆகியும் இன்னும் அவரை தேடி டாக்டர் பாலையா இருக்காங்களா அப்படின்னு முதுகுளத்தூர்ல கேட்டு வர்றாங்க. அங்க இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய சேவை இருந்தது. நேர்மையா இருப்பாரு. குறித்த நேரத்திற்கு போவார், அலுவலகத்துக்கு குறித்த நேரத்துக்கு போவாரு. அவர் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ப்ரமோஷன் ஆகணும். 58 வயதுல மிகப்பெரிய ஒரு மாரடைப்பு வந்ததுனால அவர் அதை இறந்து விட்டார். அதுதான் நீங்க வந்து நீங்களும் படிச்சு ஆசிரியரா இருக்கீங்க. அரசு பள்ளியில தான்? ஆமா, இருக்கிறேன். அரசு பள்ளியில தான் இருக்கிறேன் நான். என்னோட பிறந்தவங்க வந்து மொத்தம் 4 பேரு. எனக்கு அடுத்து என் தங்கை, அவ வந்து லண்டன்ல இருக்கா. அவருடைய கணவன் வந்து என்ஜினியரா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து 2 தம்பிகள். 2 தம்பிகள்ல ஒருத்தர் வந்து என்ஜினியரா இருக்கிறாரு, அவரு அமெரிக்கால இருக்காங்க. அவங்க மனைவி நர்ஸா இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி தம்பி வந்து மருத்துவ டாக்டர், கால்நடை மருத்துவ டாக்டர். அவங்க மனைவியும் கால்நடை மருத்துவர். என்னுடைய மனைவியும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை, அவள் ஆங்கில வழியில படிச்சு நம்ம பிஹெச்டி முடிச்சிருக்கான். எம்ஏ லிட்ரேச்சர் பிஹெச்டி முடிச்சிருக்கான். அவரும் 2 புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கா. ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறும் சமூகமும் சமூக சார்ந்த கோயில்களும் சொல்லி ஒரு புத்தகத்தை. இதுதான் எங்கள் குடும்பம். ஆமா, 2 தியாகியுடைய 2 மகள்கள் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. பாப்பின் விஜயராணி, அவங்க கணவர் உங்க அம்மாவுக்கு தங்கச்சிங்க. எங்க அம்மாவுக்கு 2வது தங்கை. அவங்க திருமணமா இருக்கிறது சொந்த மாமா பையன், எங்க பாட்டியோட கூட பிறந்த அண்ணன் பையன். அவங்களுமே மாமா இல்லாதனால எந்த விதமான வரதட்சணை இல்லாம அவங்களே டிக்கெட் போட்டு, இங்க இருந்து டிக்கெட் போட்டு எல்லாமே கொண்டு போய் அங்க மலேசியால போய் தான் திருமணம் நடந்தது. அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க மலேசியால. அவங்க அங்கேயே இருக்காங்க. அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கேயே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சு. அவங்களுடைய பொண்ணு ஆஸ்திரேலியால இருக்காங்க. பயங்கர ஒருத்தர் லாயரா இருக்கான். இன்னொருத்தர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி படிச்சுட்டான். இன்னொரு மகள் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு சித்தி, கடைசி சித்தி. அவங்களும் கணவரும் அவரும் இவங்க திருமணம் ஆகி போனோன்னு நான் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது பண்ணணும், அவங்களும் வரதட்சணை இல்லாம திருமணம் பண்ணியிருந்தாங்க. அந்த குடும்பம் அவங்களுக்கு 2 மகள்கள்.
அவங்க 2 பேருமே அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க எங்கே செட்டில் ஆயிருக்காங்க? அவங்க 2 பேருமே மலேசியாவில் இருக்காங்க. மலேசியாவில். ஓ. அப்போ எங்களுக்கு கல்வி, உங்க தாத்தா வழியில யாருமே மிலிட்ரிக்கு போகல, ராணுவத்துக்கு போகல, யாரும் இல்லை. ஆமா, அதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால அப்படி அரசு வேலை பொறியாளர் படிச்சு இப்படி வந்துட்டீங்க. நல்லது. இப்போ ஒரு அரசியலுக்குள்ள வருவோம். ஐயா இமானுவேல் சேகரனார் அவருடைய சமாதின்றது வந்து மருத்துவர் ராமதாஸ் பிறகு அரசியலுக்கு வந்த பிறகுதான் அதை வந்து சுத்தம் படுத்தி அதை வந்து ஒரு இதுவாக ஒரு அடையாளமாக உருவாக்குறது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தார். பார்த்துருப்பேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் நான் வந்த பிறகு தான் அவருடைய அந்த சமாதி, அதுக்கு முன்னாடி வந்து கேப்பார் இல்லாமல் இருந்தது. பிறகு அரசியலுக்கு வந்து எடுத்தோடனே இமானுவேல் சேகரனார் அந்த அரசியல் வந்தோடனே நாங்கள் தான் போய் சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் இதை எப்படி அதை பார்க்குறீங்க? எப்படி அதில் என்ன நடந்தது? அதில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய கேள்வி ரொம்ப நல்ல கேள்வியும் கூட. இந்த மக்களுக்கு இந்த கேள்வி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம் ஆமாம், எதிர்பார்க்க தெரியுமா எனக்கு? ஆமாம், ஏன்னா உங்களுடைய சேனல் உலகம் முழுவதும் போகிறதுனால இந்த செய்தி எல்லாத்துக்கும் பரவலாக்கப்படும். எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் தியாகியினுடைய நினைவிடத்திற்கு வந்திருக்காங்க, அது எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் கூட அவர் இறந்த பிறகு எங்க அப்பா மருமகன் முறையில் என்ற முறையில் அவங்க வந்து, அப்பா பேர் வந்து டாக்டர் பாலையா, அவங்க வந்து எடுத்து அந்த காரியத்தை அந்த நினைவு நாளில் அவங்க அந்த நாளை வந்து கொண்டாடி வருஷம் கொண்டாடி அனுசரிப்பாங்க. ஆமாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அமைப்புகள் உறவுக்காரங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன அதில் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, அப்போது வந்து பாதுகாக்கப்படாத இடமா இருந்தது. அந்த இடம் பாதுகாக்கப்படலை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு இடமா இருந்ததுனால பாதுகாக்கப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் வந்து ஒரு அங்கீகாரம் வேணும். பரமக்குடி அப்படின்னா தேவேந்திர வேளாளர் சமூகம் அதிக வாழக்கூடிய அந்த மக்களுக்காக பணி வேலை செய்த த இமானுவேல் சேகரனுடைய இதை கையில் எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க அதை பண்ணினாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பண்ணினாங்க, அது நம்ம குடும்பத்தை இணைச்சு தான் பண்ணாங்க. அது நம்ம குடும்பத்தில் அந்த ட்ரஸ்ட்டில் போட்டு பண்ணினாங்க. நம்மளோட இவர் முருகவேல்ராஜன் இருக்கும்போது பண்ணினாங்க. மதுரை சட்டமன்ற உறுப்பினர் முருகவேல்ராஜன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், வழக்கறிஞராக இருக்கிறார், வழக்கறிஞர். அவருடைய தலைமையில் அம்மா ஒரு இது இருந்தாங்க. அது வந்து சரிவர கட்டி முடிக்கப்படவில்லை, அது அரைகுறையாக நிறுத்தப்பட்டது. அப்போ நிறுத்தப்பட்ட உடனே அது வந்து நம்ம காங்கிரீட் இல்லாமல் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அது வந்து இடிஞ்சு விழுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது அப்போ டெக்கோரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க அதை ஏற்பாடு பண்ணி நம்முடைய அனுமதியில் அதை இடிக்கிறாங்க. இடித்து ஐயாவுடைய நினைவிடத்தை கட்டுறாங்க. அந்த நினைவிடத்தை கட்டுறாங்க. அப்போவுமே ஒரு கல் நினைவிடம் தான், அந்த இடம் வந்து கல்லால் செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அவர்கள் வந்து பணிபுரிந்திருக்காங்க. அதனால யாரும் ஜான் பாண்டியன் அவர்களும் வந்தாங்க. ஆமா, அன்னைக்கு ஜான் பாண்டியன் வந்திருக்காரு, மருத்துவர் ராமதாஸ் வந்திருக்காங்க, மருத்துவர் கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க. அதுல மாற்று கருத்துல. ஆனா நான் வந்த பிறகுதான் இந்த நினைவு நாள் அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறதுலாம் வந்து தவறான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இருந்தே அதுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால அவங்களுடைய காலகட்டத்தில் அவங்களோட இந்த பணியை செய்திருக்கார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அவங்க செய்யல அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவருடைய பங்குக்கு அவர்கள் வந்திருக்காங்க, அதில் மாற்று கருத்தில். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்த ராம்புரப்பு தான் காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்தாங்க. பவானி ராஜேந்திரன் எம்பியா இருந்தாங்க, ராமநாதர் எம்பி, அவங்க சில வேலைகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எல்லோருடைய இதுவும் பங்களிப்பு அதில் இருக்குது, பங்களிப்பு இருக்குது. இப்போ அவருடைய நோக்கம் இந்த அரசியல் கட்சிகள் நகர்த்திக்கிட்டு வந்திருக்குதா? ஐயா இமானுவேல் சேகரனாருடைய நோக்கம் ஒன்று இருந்தது இல்லை, இந்த மக்கள் விடுதலைன்றதை அதை நகர்த்தி வந்திருக்கிறாங்களே யாராவது இத்தனை ஆண்டு காலத்தில்? இல்லை, அப்படி நகர்த்தி வந்திருந்தால் இன்னைக்கு வந்து இந்த சமூகம் அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கும். அப்படி நகர்த்தி வரவில்லை. ஏனென்று கேட்டால் நீங்கள் பொது அரசியலில் பங்கு பெறவில்லை என்பதை நான் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த கட்சிகள் வெற்றி பெற முடியாது. நீங்க பொது அரசியல் பண்ணும்போது அனைத்து சமூகத்தையும் நீங்க ஒன்று சேர்த்து தான் நீங்க அந்த அரசியலை வென்றெடுக்க முடியும். அது யாரா இருக்கட்டும். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஐயாவுடைய நோக்கம் இந்த மக்களுடைய விடுதலை இன்னும் ஆகவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, இடையில வந்து ஒரு தகவல், அதாவது அந்த அந்த பகை உணர்வு ஒரு சமூகத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்குது, இப்போ மாறி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து மாற்றிருக்கீங்க, நிறைய பேர் வந்து இப்போ மாற்றிருக்காங்க.
உங்களை வந்து திட்டமிட்டு கொலை செய்வதற்காக வந்த ஒரு உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்க மாமான்னு நினைக்கிறேன், வின்சென்ட்னு சொல்லிட்டு. மாப்பிள்ள அந்த சம்பவம் எப்படி நடந்தது, நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அந்த நேரத்துல, அதை எப்படி நீங்க அங்கிருந்து தப்பிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஆக்சுவலாக வந்து நான் தப்பிச்சேன் அப்படிங்கிறதை காட்டிலும் ம். அந்த மக்களோட தான் நம்ம இரு சமூக மக்களோட தான் நம்ம நல்லா தான் இருப்போம். ஏன்னா எங்கள் அப்பா மருத்துவர் இருக்கிறதுனால ம். அவர் இரு சமூகத்துக்குமே நல்லா இருப்பார். இல்ல சமூகம் பொதுவா இல்ல, ஒரு சிலர் தானே இப்படி பண்றாங்க. ஆமாம், அதனால சமூகத்தின் மேல நம்ம வந்து அப்படி குற்றம் மொத்த சொல்ல சமூகத்தையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. ம். ஆனாலும் கூட வந்து ம். இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்டார். ம். படுகொலை செய்யப்பட்டது XRY. ம். ஆனாலும் கூட ம். அந்த கசப்பான அனுபவத்தை நாங்கள் இளைஞர்களுக்கு விதைக்க கூடாது, ம். அவர்கள் மனதில் வந்து ஒரு நஞ்சை நாங்கள் செலுத்தக்கூடாது என்பதில் குடும்பம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஓ, சிறப்பு சிறப்பு. ஏனென்று கேட்டால் ம். நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்வதனால ம். இந்த சமூகம் விடுதலை அடையாது. ம். நீங்கள் அவ்வாறு வெட்டி கொண்டால் இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அண்ணனுக்கு தெரியும், ஐயாவுக்கு தெரியும், டிக்டேட்டர்ஸ் ம். ஜெயிச்சதே கிடையாது. ம். நீங்க வந்து பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தால் சாவான் கூட ஒரு வசனங்கள் கூட. நீங்க எதை எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களை நோக்கி பாயும். ம். அதனால வந்து அந்த கசப்பான அனுபவங்கள் இருக்கக்கூடாது. நாங்களும் விரும்புகிறோம், குடும்பம் விரும்புகிறது. எங்களுக்கு மிகப்பெரிய சமூகத்தின அந்த சமூகத்துல எங்க நண்பர்களா இருக்கிறாங்க, ம். முறை சொல்லி அழைக்கக்கூடிய அளவுல இருக்காங்க. ம். மாமா, மாப்பிள்ளை, அண்ணன், தம்பி, பங்காளி அப்படின்னு இருக்காங்க. நாங்க உறவா இருக்கத்தான் விரும்புறோம், ம். ஒற்றுமையை தான் விரும்புறோம். ம். ஏனென்றால் பகுத்தறிவை பேசிவிட்டு நாம் வந்து அருவாளை எடுப்பது அது மிக சரியில்லை, சரி இருக்கா, மோசமான கலாச்சாரம். சரியா சொல்றீங்க. ஒரு ஆசிரியர் என்ற முறையில பாடம் எடுக்கிறீங்க சமூகத்துக்கு. உங்களுக்கு என்ன நடந்தது அன்னைக்கு? அதான் ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒரு அசம்பாவிதம் வந்து பரமக்குடியிலிருந்து வரும்போது ம். ஒரு அசம்பாவிதம் நடந்தது கன்னிசேரிங்கிற என்ற இடத்துல. ம். அந்த அசம்பாவிதம் கன்னி? கன்னிசேரி. ஓஹோ, இடம் அது பேர். ஆமா, அந்த அசம்பாவிதம் அதுல யாரு தாக்கப்படுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி இருந்தார். ம். நம்ம ராமதாஸ் டாக்டர் மருத்துவருடைய சம்பந்தி, ஆமா ஆமா உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. அவர் மேல தாக்கப்படும் போது முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இருந்தவர் வந்து மலேசியா பாண்டியன். ம். அவர் உடனே இறங்கி எப்பாப்பா நம்மளால தான் ஒன்றும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. ம். அப்ப அந்த சமயத்துல ஒரு தவறான செய்தி பரப்பப்படுது. ம். ஒருத்தரை வெட்டிட்டாங்க, ஐயோ. குத்திட்டாங்க ம். அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் எவர் சாரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் இந்த கிருஷ்ணசாமி இருந்தார். அப்ப அங்க ஒரு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வரும்போது இல்ல, அவர் குரு பூஜைக்கு வர்றாரு. அதான். அவர் குரு பூஜைக்கு வர்றாரு. வந்துட்டு அந்த பூஜைக்கு வரும்போது அவர் மேல தாக்கப்படுதுன்னு சொல்ல ஆமா, அவரை தாக்கல, தாக்கப்பட்டு தவறுதலா அவர் மேல தாக்கப்படுது. அப்பொழுது இந்த இடத்துல நாம அங்க மெயின்ல இருந்தனால ம். ஓ இன்னாருடைய பேரன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி ம். ஆட்கள் வந்ததாகவும் ம். அங்க உள்ள மற்ற நண்பர்கள் மாட்டு சமூகத்தினர் இருக்கக்கூடிய ம். எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்தாங்க, வீட்டை தட்டினாங்க ம். அப்படின்னு. அப்ப எங்களுக்கு கூட வருத்தம் தான். ம். நாம் ஒற்றுமையை நோக்கி பயணிக்கும் போது ம். ஒரு சிலர் ம். அரசியல் நோக்கத்திற்காக, அது பொய்யா வதந்தி வந்ததுக்காக வேண்டி அப்படி வந்திருக்கிறாங்க. ஆமா, வதந்தின்னு சொல்ல முடியாது, அவங்க என்ன நோக்கத்திற்காக வந்தாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட வந்து வந்தது உண்மை. ம். அதனால அப்பொழுது எனக்கு டிஎஸ்பி ஃபோன் பண்றாரு, எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. ம். நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ம். அப்போ உங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ம். நான் அங்க இருந்து இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ம். என்கிட்ட மீண்டும் ஒரு 57 கலவரம் வரக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக ம். நம்ம வந்தது. ஆனா என்னை நோக்கி வந்தது உண்மை. ம். என்னை நோக்கி வந்தது உண்மைதான். அதுதான் பக்கத்து வீட்டுக்காருக்கு அவர் என்னுடைய உதவி- உறவுக்காரர் தான். அவர் தாக்கப்பட்டு அவர் இறக்குறாரு. அவர் மருத்துவமனைக்கு வரும்போது மருத்துவமனையில அனுமதிக்கும் போடும்போது நான் போயிருந்தேன். ம். அப்பொழுது அவர் வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய வருகை இருக்கிறதுனால அடுத்த நாள் அவருடைய உடல் கொடுக்கப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது. அவர் வீரம்பல் கிராமத்தை சேர்ந்த. அப்ப யார் முதலமைச்சராக இருந்தது அப்ப? எனக்கு குறிப்பா சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. டாக்டர் ஆண்டு ஞாபகம் இருக்குங்களா? 2007 ம். 2007 அக்டோபர் 30 ம். 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 அந்த சம்பவம் நடந்தது. அப்ப முதலமைச்சர் கருணாநிதி தான். அப்படிதான் நான் 2006ல இருந்து ஆமா தலைவர் கருணாநிதி தான் இருந்தாங்க. அப்பதான் உங்களை இங்கிருந்து பரமக்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போட உங்களுக்கு அங்க இடமாற்றம் பண்ணி நீங்க அங்க வேலையில இருந்துட்டு. ஆமா, எனக்கு போலீஸ் பாதுகாப்போட இல்லை, அரசே என்னை வைக்க விரும்பல. ம். பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ம்.
தலைவருடைய முதலமைச்சருடைய பார்வையிலே ம். எனக்கு அங்கே இடமாற்றம் கொடுக்குறாங்க. அதுக்கு மூப்பனார் தான் உங்களுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் உதவியாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம்னா பாரமலை மானாமதுரை தொகுதி பாரமலை, ஆமாம் ஆமாம். அவர் தான் கடைசி வரைக்கும் என் குடும்பங்களுடைய நிகழ்வுக்கெல்லாம் கூட இருப்பார். எந்த தொகுதி அவர்? மானாமதுரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர். அதான். அவர் உங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் SC/ST விங்குடைய தலைவராக இருந்தார். ஆமாம். எங்கள் குடும்பத்துக்கு இன்னும் அவங்க குடும்பம் எங்கள் குடும்பமும் மிக நெருங்கிய உறவோட தான் இருக்கும். அவர் வந்து தான் நாங்கள் தாத்தா அப்படிங்கிற முறையில் தான் இருந்தோம். ஏன்னா அவர் வந்து இந்த இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்படும் அது முதுகுளத்தூரில் வந்து கோஆப்ரேட்டில் வேலை செஞ்சார். அதன் அடிப்படையில் ரொம்ப நெருக்கமாக வந்து இமானுவேல் சேகரன் அவங்களுக்கு இருந்ததுனால அந்த ஒரு பாசத்தினால அவருடைய முயற்சியில் எனக்கு வந்து அந்த மூப்பனார்கிட்ட சொல்லி உங்களுக்கு அந்த இடம் மாற்றி அங்கே இருந்துட்டு கொடுத்தாங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு அரசியல் வந்து பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேறுவது, பல்லர் சமூகம், அதாவது தேவேந்திர குல வேளாளர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற அந்த சமூகம், நீங்களும் அதை வந்து முன்மொழிகிறீங்க, அதை சொல்லி பேசுறீங்க, சரிங்களா? ஆமாம், அதை நானும் பேசுகிறேன். ஆமாம். ஆனால் இன்னொரு தரப்பு வந்துட்டு இல்லை இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளே தான் இருக்கணும், அப்படிலாம் வந்து நடக்கக்கூடாது, இடஒதுக்கீடு போயிடும், இன்னும் மற்ற விஷயங்கள் வேலைவாய்ப்பு போயிடும், இன்னும் இந்த சமூகம் மேலே வர வேண்டிய காலகட்டம் இருக்குது, மற்றவங்களுக்குள்ளே சமமாக போட்டியிட முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை வைக்கிறாங்க. இப்போ ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதில்? இது ரொம்ப இந்த அரசியலில் ரொம்ப முக்கியமான கேள்வி ஐயாவோட கேள்வி. பட்டியல் வெளியேற்றம் ஏன் வேண்டும் அப்படிங்கிற முதல்ல வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். இன்னும் இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டுகள் ஆனாலும் பட்டியல் சமூகத்தினுடைய எண்ணிக்கை வேலை வாய்ப்பிலும் படிப்பிலும் உயர்ந்து இருக்கிறதா என்றால் உயர்ந்திருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை ஏற்ப உயரவில்லை என்பதால் எங்களுடைய கருத்து. நீங்க 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்டியல் சமூகத்தில் கொடுக்கப்பட்ட சலுகைகள் 18%. உங்களுக்கு தெரியும், 100 பேர் அப்பாயின்மெண்ட் எடுத்தா 18 பேர். அப்ப 70 ஆண்டுகள்ல இந்த பட்டியல் 18%லயும் நிறைய உட்பிரிவு இருக்கு, அவங்க பிரிச்சுக்கணும். அது இரண்டா நம்ம அடுத்த கட்டமா பேசலாம். அப்ப நீங்க உங்களுக்கு மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய 2 சமூகம் ரொம்ப பெரிய சமூகம். தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய பறையர், அதுக்கடுத்து 3வது இருக்கக்கூடிய அருந்ததியர். ஆனால் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால் பட்டியல் சமூகத்தினர் தங்களுடைய அந்த ரிசர்வேஷன் கோட்டா பிரகாரம் முன்னேறி இருக்கிறாங்களா? முன்னேறி இருக்காங்க. ஆனா மக்கள் தொகைக்கு ஏற்ப முன்னேறி இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப முன்னேறல. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வாதம். அப்ப ஏன் முன்னேறல அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய சதவீதம் அதிகமாக இருக்குது. 60% அந்த மாதிரி இருக்குது. 18% அப்படிங்கும்போது மிக குறைவான சதவீதம். அந்த சதவீதத்தை வைத்து நம்ம மேலே வர முடியாது அப்படிங்கிற ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு மாணவர் இந்த மாநிலத்திலே முதலிடம் வந்தால், அது என்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஒரு மற்ற எதாக இருந்தாலும், அந்த மாணவனை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில தான் வைக்கணும். தகுதி அடிப்படையில் வந்திருக்கிறாரு, படிச்சு மெரிட்ல வராரு. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரே அந்த 18% சேர்த்துறாங்க, முடைக்கிறாங்க. அப்போ அவருடைய மார்க் வந்து ரொம்ப ஹையஸ்ட் மார்க்கா இருக்கு. அவரோட போட்டி ஓடக்கூடிய பட்டியல் சமூகத்தின் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அவருக்கு அடுத்து 0.1 0.2 மார்க் தான் 2வது இடத்துக்கு வர முடியும். அப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது பட்டியல் வெளியேற்றம் வேணும். அப்படி 2வது உங்களுக்கு இந்த சமூகத்திற்குள்ள பட்டியல் நம்ம வேலை வாய்ப்புகள்லையும் கல்வியில் வந்தாலும் ப்ரொமோஷன் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழக அரசும் சரி, மத்திய அரசுல கூட கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்க. இல்லை, கர்நாடகா, கேரளா எல்லாம் கூட இன்னைக்கு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, இடஒதுக்கீடு, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு. காலையில் தான் நீங்க பேசியிருந்தேன் அதை பத்தி. தமிழ்நாடு மட்டும் அது இல்லை, முடக்கி வச்சுட்டு நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க. அது கூட வர ஜூன் வரைக்கும் தள்ளி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பதவி உயர்வுல உங்களுக்கு கொடுத்திருந்தா பட்டியல் சமூகம் எங்கேயோ போயிருக்கும். பதவி உயர்வுல கொடுக்கவில்லை. மிகப்பெரிய வருத்தம் அது. ஒரு மருத்துவர் இருந்தா ரோஸ்ட் பேசிஸ்ல அவர் அடுத்த நிலைக்கு போகணும். உங்களுக்கு தெரியும், வெள்ளக்காரன் பீரியட்ல பணி உயர்வுங்கிற முறையை அவன் தான் கொண்டு வந்தான். ஏன்னா ஒரே பணியை செய்ய முடியாது, தொய்வு வந்துடும், அவர்கள் ஒரு ஆர்வம் இருக்காது அப்படிங்கிற ப்ரொமோஷன் முறையை கொண்டு வந்தான். அப்படி இருக்கும்போது பட்டியல் சமூகத்தில் இருந்து என்ன பயன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எழுந்துருச்சு. இன்னும் நீங்க வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லூரியிலும் பள்ளியிலையும்
ஸ்காலர்ஷிப்புக்காக ஆசிரியர் வந்து எஸ்சிலாம் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர்கள் தலை குனிந்து நிற்கிற அவல நிலை உண்டு. அது மிக மிக ஒரு வேதனையான விஷயம். அது ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் வந்து ஆசிரியர்கள் கேட்பதும் தவறு. அப்போ அந்த குழந்தைய வெக்கப்படுது. அதுக்காகவே சில குழந்தை இன்னமும் அப்படிதான் இருக்குதா? இன்னும் கேட்குறாங்க. எங்களுடைய காலங்கள் இருந்தது. இப்போ உள்ள காலங்களில் எனக்கு சரியா தெரியல. எங்களுடைய காலங்களில் இருந்தது. அப்போ எந்திரிச்சு நிற்பாங்க. எஸ்சிலாம் தனியா நில்லு அப்படிம்பாங்க. இல்ல இப்போ நீங்க ஆசிரியரா இருக்கீங்க. இப்போ நாங்க வந்து பள்ளியில் அதை கேட்கறது இல்ல. இப்போ வந்து எமிஸ் முறைங்கிற வந்ததுனால நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல ஏன் இருந்தது, இன்னும் கல்லூரிகள்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னுடைய மகள் கூட வந்து இந்த விஷயத்தை நீங்க பேசுறீங்களே எனக்காக தானே பேசுனீங்க, அப்படி அல்ல, இது பொதுவா எல்லாத்திற்கான ஒரு விஷயம். அப்போ மன ரீதியாக உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகள் தாக்கப்படுகிறார்கள். அதனால வந்து ஒரு விஷயம் நாங்க வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப கிராமத்துல இருக்கிற விவசாயம் பண்ணக்கூடிய கூலி தொழிலாளி கூட எனக்கு வேண்டாம், சண்டையில என்னை திட்டுறான், சண்டையில என்ன ஜாதி பெற சொல்லி திட்டுறான், அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா இது இழிவான ஜாதி அப்படிங்கிறத சொல்லி திட்டுறான் அப்படிங்கிறது அடித்தட்டு மக்களுடைய குரலா வந்துருச்சு. சரி, இதுக்கு மாற்று அந்த பட்டியலிருந்து வெளியேறினா சரியாயிடுங்களா? நீ உங்களுடைய கேள்வி ஒவ்வொன்றுமே விலை உயர்ந்த கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். இது சரியாகுமா சரியாகாதா? இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். மிக பெரும் ஒரு தலைவர்கள்லாம் கலைத்துறையில் இருக்காங்க. என்னென்ன பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம். சாதாரணமாக ரொம்பவும் அட்டவணை பிரிவு ரொம்பவும் குக்கிராமத்துலேருந்து வந்து கலைத்துறையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவு உயர்ந்திருக்கிறப்ப அந்த குடும்பத்தில் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் திருமணம் செய்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு தகுதி மேலே வந்துட்ட உடனே பொருளாதார ரீதியாக எல்லாருமே வந்து அதை பார்க்கறதுல காலப்போக்கில் மாறிடுது பண்ணுறாங்க. இப்போ ஆனால் இந்த பக்கம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு இல்லை நாங்கள் அந்த பேர் இருக்கிறதால தான் இன்னும் அந்த இதுலேயே இருக்கிறோம் அப்படின்றீங்க. இப்போ பொருளாதார உயர்வு மேலே வர்றதா பட்டியலிருந்து வெளியில் வர்றதா? அதாவது உங்களுக்கு கேள்விக்கு எனக்கு பதிலும் சொல்ல முடியல, நான் பதில் சொல்கிற சூழ்நிலையில் இருக்கிறேன். இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு பல்லர் சமூகம் இப்போ வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் அவர் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினா அந்த ஹோட்டலுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன் என்று கேட்டால் அவருக்கு வந்து முத்திரை குத்தப்பட்டது. அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று ஒரு முத்திரை குத்தப்படுது. அப்போ அவர் பொருளாதார ரீதியாக முன்னேற முடியாது. இப்போ கூட நான் 2-3 பேரை நான் சந்தித்தேன். நான் வந்து ஹோட்டல் நடத்துகிறேன், கேட்ரிங் நடத்துகிறேன், என்னை பற்றி தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பற்றி தெரிஞ்ச பிறகு என்னை தொழில் என்னுடைய கடைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஜாதி இந்த பெயர் வந்து ஒரு மன ரீதியாக இந்த மக்கள்ல ஆழமா விதைக்கப்பட்டிருது. இவங்க தாழ்த்தப்பட்டவர்கள், இவங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்களை வந்து இவங்களுடைய கடையில நம்ம எந்த பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முத்திரை குத்தியாச்சு. அப்போ அதற்கு உங்களுக்கு வந்து மாற்று ஏற்பாடு வேணும். உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகம் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இருந்து அதோட பெயர் மாற்றம் அடைந்த பிறகு உச்சநிலைக்கு போயிருச்சு. நம்ம பொதுவெளியில நம்ம சமூகத்தை பத்தி சொல்ல வேண்டாம். சமூகம் தெரியும், கண் எதிர்க்க வந்து ரொம்ப மோசமாக நடத்தப்பட்ட ஒரு சமூகம். அப்புறம் அதுல இருந்து வெளியேறி இன்னைக்கு ஒரு பெரிய உச்சத்துல இருக்காங்க. சரி, இருக்கட்டும். அது நம்ம ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு அந்த பெயர் மாற்றம் வந்த பிறகுதான் அந்த நிலையை அடைந்தார்கள். அதை நம்ம வரவேற்கிறோம். தமிழ் குடிகளாக நமக்கு வந்து யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதை உடைக்கணும். அப்போ யாருக்கு அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இருக்கக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அண்ணல் அம்பேத்கர் அதான் சொல்றாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிமை என்னும் விலங்கை உடைக்கத்தான் அவர் பாடுபட்டாரு. இமானுவேல் சேகர்னா அதைத்தான். அதை நோக்கி அவர் அம்பேத்கருடைய கொள்கையில உள்வாங்கி இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இராணுவத்தில் இருந்ததுனால பல மொழிகள் பேசுறதுனால அம்பேத்கரை உள்வாங்கி அம்பேத்கரை கூட மதுரையில சந்திச்சிருக்கிறார் அவர். அதனால அடிமைங்கிறது இருக்கு. ஜனநாயக நாடு, அடிமை வெள்ளக்காரன்ட்ட இருந்து அடிமையை வேண்டான்னு சொல்லிதான் நம்ம வந்தோம். மீண்டும் நமக்குள்ள இருக்கு அடிமை வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், நாடு சுதந்திரம் அடையும் போது முதலாளித்துவ நாடா இருந்தது, இன்னும் முதலாளித்துவ நாடாத்தான் இருக்கு. அப்போ முதலாளித்துவ நாடா இருக்கும்போது அடிமைங்கிறது தொடர்ந்து வருது. அதனால வந்து நம்ம வந்து பெரிய பட்டியல் சமூகத்துல இந்த கோட்டா இருக்கிறதுனால முன்னேறிட்டோன்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து வெளியே வரணும். ஆமா, உங்களுக்கு தெரியும், எல்லா சமூகத்துக்கும் கோட்டா தானே இருக்குது. பிசிக்கு கோட்டா உங்களுக்கு இல்ல, எல்லா சமூகம் பிசிக்கும் இருக்குது, அட்டவணை பிரிவு அவங்களுக்கு இருக்குது, எம்பிசிக்கு இருக்கு, எம்பிசி இருக்கு, எஃப்சிக்கு இருக்குது, எல்லாருக்குமே கோட்டா இருக்கு. அப்ப ஷெட்யூல் காஸ்டுக்கு மட்டும் ஒரு கோட்டாங்கிறது ரொம்ப கீழ்த்தரமா உளவியல் ரீதியாக பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. அதை விரும்பவில்லை.
அப்போ எது தடையா இருக்கு? தன்மானத்தை இழந்து அந்த சமூகத்துடைய பெயரோட வாழ்வதை காட்டிலும் நாம் வந்து மான மரியாதையோட வாழ வேண்டும் என்று அடித்தட்டு மக்கள், நீங்க விவசாய கூலியை போய் கேட்டா கூட எனக்கு வேண்டாம், நான் இதுல இருந்து வெளிவரணும். ஏனென்று கேட்டால் 1936க்கு பிறகுதான் இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் வந்து உங்களுக்கு வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ் கொண்டு வராங்க நீதி கட்சியில. அன்னையில் அம்பேத்கர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து யார் தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். நீங்க அம்பேத்கரை பத்தி படிச்சா டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்ங்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பின்னாடிதான் அது வந்து ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பேர்ல அட்டவணை பிரிவு தான் ஷெட்யூல்டு காஸ்ட் இருந்தாங்க. இப்ப 36க்கு முன்னாடி 1936க்கு முன்னாடி என்னவா இருந்தது? பிசில இருந்திருக்கு. பிசில இருக்கு. அது கூட ஆவணங்கள் எல்லாமே எங்க கையில இருக்கு. எல்லா ஆதாரபூர்வமான ஆவணங்கள் இருக்குது. அப்பொழுது அந்த லோக்கல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த கமிட்டியுமே வந்து இந்த சமூகம் வந்து டிப்ரெஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி வந்து ஆராயாமல் அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் 1901 தான் முதல் சென்சஸ் எடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்ப இருந்தே இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனாலும் கூட இந்த சமூகம் வந்து 1936க்கு முன்னாடியே 1800க்கு முன்னாடியே பிசில தான் இருந்திருக்கு. ரெக்கார்ட் பூர்வமா பாத்தீங்கன்னா இது பிசி கம்யூனிட்டியில தான் இருந்திருக்கு. அப்படியே வந்து ஷெட்யூல் காஸ்ட் பொருளாதாரத்துல பின்தங்கிய எல்லாத்தையும் டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புளை கொண்டு போகும்போது இவங்க எந்த லெவல்ல இவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாங்கன்னு இவங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அதனால ஷெட்யூல் காஸ்ட் போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்களா இல்லைன்னு தெரியல, அதுக்கு நானே கேட்குறேன். அப்போ எப்படி தேவேந்திர வேளாளர்களுக்கு வந்து கோயில்களில் பரிவட்டம் கட்டுறாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கனாலும் இருக்கலாம். ஆனால் கூட அதற்கு நான் பதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு விவசாயத்தை செய்தவர்கள் தேவேந்திர வேளாளர்கள். அவர்கள் விவசாயத்தை நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள். அந்த காலத்தில் அரசர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். அவர்களுக்கு தேவை உணவு. உணவு களஞ்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்காக விவசாயம் செய்வதற்காக அந்த அரசர்கள் இவர்கள் வைத்துக்கொண்டு அந்த விவசாயத்தை கொடுத்து உணவை இந்த அரசர்கள் மக்களுக்காக கொடுப்பதால் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக கோயில்களில் 436 கோயில்களில் அவர்கள் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை உழவு மக்கள் என்பதற்காக நம்ம வந்து ஒரு பரிவட்டம் கட்டிட்டா நம்ம உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நம்மளே அந்த காலத்திலும் அரசர்கள் ஏமாற்றி உள்ளார்கள். ஒரு துண்டை கட்டி நீதான்ட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த பரிவட்டம் வந்தது. இருக்கட்டும். இப்ப காலம் வந்து நிறைய மாறி வந்திருக்குது. 1936க்கு முன்னாடி இருந்த ஒடுக்கப்படாத ஒரு சமூகமா இருந்த ஒரு இனம் 36க்கு பிறகு வந்துட்டு அட்டவணை பிரிவுக்குள்ள வந்து ஒரு அடிமை இனமாக இருந்துட்டு இருந்தது. அடிமை இனத்தை போர்ப்பதற்காக ஒரு திராவிட அரசியல்னு ஒன்று வருது. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது வந்து ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒழித்து விட்டதாக, சாதி கட்டமைப்பை ஒழித்து விட்டதாக இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. மேடையில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அது வந்து அந்த தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் அதை ஒழிச்சிட்டோம், நம்ம அதில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இருக்குது இந்த திராவிட அரசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஜாதியை ஒழித்து விட்டோம் அப்படிங்கிறதுல வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் என்று கேட்டால் ஜாதியை ஒழித்து விட்டால் ஏன் ஆணவ படுகொலை நடக்குது? நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட கவின் படுகொலை நடந்தது. தொடர்ந்து திருநெல்வேலியில் கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னா அது ஜாதிய வன்மம் தான். ஜாதிய வன்மம் என்ன, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஒருத்தரும் பெரியவன் கிடையாது, நம்ம எல்லாம் தமிழ் குடிமக்கள் அப்படின்னு அந்த இணைக்கக்கூடிய சக்தியில் இல்லை என்பதைத்தான் நான் சொல்வேன். இப்பொழுது கூட நிறையா மாட்டு சமூகத்தினர் இணைக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை பற்றி கவலையிட அந்த இணைப்பு இன்னும் 100 ஆண்டு காலம் நீடித்தாலும் கூட பரவாயில்லை. ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொள்ளக்கூடாது. ஆனால் ஜாதியில் இருக்குது, ஜாதி வந்து இன்னும் ஒழிக்கப்படவில்லை என்பதுதான் ஒரு உண்மையான கருத்து. முன்பை விட இப்போ சாதி கட்டமைப்பு இறுகி இருக்கிறது, வந்து தளர்ந்து இருக்குது, அது முன்பை விட ஒழிஞ்சு இருக்குன்றாங்களே இந்த திராவிடம் வந்து நாங்கள் செய்த சாதனை அதுன்னு, அது எப்படி பார்க்குறீங்க? இருக்கு. அதாவது கடந்த காலத்தில் இருந்த ஒரு ஜாதிய கட்டமைப்பு உடைக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இல்லவே இல்லைன்னா சொல்ல முடியாது. கல்விங்கிறத கொடுத்தாங்க, போராடுறத கற்றுக் கொடுத்தாங்க, அதெல்லாம் இருக்கு. அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு தளர்த்தப்பட்டிருக்கு. இரட்டை கோலை முறை இருந்தது ராமநாதபுரம் மாவட்டத்திலாம், அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் இருந்த தீண்டாமை ஒழிக்கப்பட்டிருக்குது. எல்லா இடத்துலையும் ஒழிக்கப்பட்டிருக்குது. ஆனால் முழுவதும் அந்த கட்டமைப்பு ஒன்றும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. கட்டமைப்பு அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து கல்விங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்ததுனால ஓரளவு அந்த இடத்துல
ஒழிக்கப்பட்டுள்ளதுன்னு தான் சொல்ல முடியும், முழுவதுமாக ஒழிக்கப்படல. அப்படி இருந்திருந்தால் தென் தமிழகத்துல கொலையே நடக்கக்கூடாது. அப்ப கொலை நடக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த இணைப்பை ஏற்படுத்துவதற்கு யாரும் தயாரா இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தென் மாவட்டங்களை மிகப்பெரிய ஒரு பீஸ் கமிட்டி போட்டு 2 பக்கமும் இருக்கக்கூடிய தலைவர்கள், முக்கிய தலைவர்களுக்கு ஆலோசனையிலும் ஒருவரை வெட்டக்கூடாது, ஒருவரை குத்தக்கூடாது, ஒருவரை தாழ்த்தி பேசக்கூடாதுங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டே பண்ணணும். அது மிகப்பெரிய, நீங்க ஒரு வரியிலாம் பண்ண முடியாது, சொல்லிட்டு போக முடியாது, ஒன் மேன் கமிஷன் போர்டெல்லாம் போக முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள், திராவிட கட்சியில் திமுக இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அப்புறம் வைகோவுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அப்புறம் மக்கள் நீதி மையம் கமலஹாசன், இன்னும் நிறைய கட்சிகள் வந்திருக்கு. இப்போ நடிகர் விஜயம் வந்திருக்கிறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. ஒரு பொது பார்வையில் நீங்கள் எப்படி இதை உள்வாங்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியின் மீது உங்கள் மதிப்பு என்னவாக இருக்குது? அதாவது நீங்கள் பட்டியல் சமூகத்திலேருந்து வெளியேறணும் அப்படின்றதுக்கு இந்த எந்த கட்சிகள் உங்களுக்கு பொருத்தமாக வருது உங்களுக்கு? அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அனைத்து கட்சிகளுக்கும் நான் விடையடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இமானுவேல் சேகரனுடைய அந்த குரு பூஜையை ஒரு அரசியலாக தான் பார்க்குறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ முதல்ல தேவேந்திர வேளாள மக்களுடைய உரிமை குரலாக இருந்த தியாகியாருக்கு முதல்ல கேட்டிங்கன்னா அரசு விழா கேட்டாங்க. அரசு விழா கொடுத்தாரு. எந்த முதலமைச்சரும் கொடுக்கல, இவர் கொடுத்தாரு. யார் கொடுத்தாரு? நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாங்க. கொடுத்த ஒரு 2 மாத காலங்களே மணிமண்டபம் அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை, அதுதான் கேள்வி. மணிமண்டபமா அரங்கமா? அது ஆக்சுவலாக அது மணிமண்டபம். அது எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பகுதி தியாகியோடைய நினைவிடத்திற்காக அந்த முழு ஒரு வெண்கல சிலை வைப்பதற்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த மணிமண்டபத்திற்காக பண்ணியிருக்காங்க. அடுத்த அறை ஒரு அரங்கு, அதாவது ஒரு ஸ்டேஜ் போட்டு மணமகன் அறைன்னு அமைச்சிருக்காங்க. ஆனால் ஜிஓலாம் மணிமண்டபம் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் எப்படி பார்த்தா அதனால தான் கேட்குறேன். அது அரங்கம்னு வந்திருந்தது. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, அந்த மணிமண்டபமாக சரிட்டும் அரங்கமாக இருக்கட்டும், அதில் தவறுகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் கூட அதை நாங்கள் கூட இப்போ அறிவு களஞ்சியமாக மாற்றணும், அந்த இடத்த அறிவு களஞ்சியமாக நம்ம மாற்றணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதோடைய குறைகளை கூட நாங்கள் முறையாக மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக முதல்வருக்கும் அது மணிமண்டபமாக தான் இருக்கணும், எந்த விதமான நிகழ்ச்சியிலும் நடத்தக்கூடாது, அது அவருடைய நினைவு சின்னத்தை போற்றும் வகையில் அவருடைய படங்களை வைக்க வேண்டும். அவர் எழுதிய கடிதம்லாம் நிறைய இருக்கு. இமானுவேல் சேகரன் அதெல்லாம் ஒரு காட்சிப்படுத்தி ஒரு அருங்காட்சியமா மாற்றணும் அப்படிங்கிறவர்களுக்கு அது ஒரு வரலாற்று பயணம் எப்படி இருந்தது அந்த காலகட்டம் தெரியணும். ஆமா, அதெல்லாம் இருக்குந்தா தான் சரியா இருக்கும். ஆமா, அதை நாங்கள் அதுக்கான கோரிக்கையை நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருடைய கடிதங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ ஆவணப்படுத்தி அதை அரங்கத்துக்குள்ள வைக்கணும், அவருடைய நினைவிடத்தில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அரங்கமா மணிமண்டபமா அப்படின்னு கேட்டால் அது மணிமண்டபம் தான். அரங்கம் என்று அவர்கள் யாரு அதை சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள், தேவேந்திர பண்பாட்டு கழக சங்கங்கள் மற்றும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரல் காரணமாக வலைத்தளங்களில் அது மணிமண்டபம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அது பெயர் மாற்றப்பட்டாலும் அது மணிமண்டபமாக தான் செயல்பட வேண்டும் என்று குடும்பம் விரும்புகிறது. அவருடைய பொருட்களை எல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும், அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் அடுத்த சந்ததிக்கு எடுத்து போக வேண்டும் என்று நாங்கள் விரும்பும். அதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய துப்பாக்கி சூடு நடந்தது, அதே மாதிரி மாஞ்சோலை பிரச்சனை 2 கட்சியிலும் நடந்தது. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த சமூகம் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த இறப்பு வந்து கொண்டிருக்கு. அது ஏதோ ஒரு வகையில் அரசு சார்பு துப்பாக்கி சூடாக இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும், இந்த சமூகம் மாஞ்சோலை அப்படின்னு சொல்றப்ப தாமிரபரணி திமுக பிரிவில் தான் நடந்தது. ஆமாம், மாறி நடந்தது. ஆமாம், மாறி நடந்திருக்கு. ஒரு துப்பாக்கியை எடுத்து சுடுற அளவுக்கு அந்த மக்கள் தப்பு பண்ணலை. பரமக்குடிக்கு வரும்போது அவங்க பெரிய தப்பு பண்ணல, ஆனால் திட்டமிட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ஆனாலும் கூட இந்த சமூகம் நிறைய போராளிகளை இழந்திருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலை வென்றெடுக்க முடியவில்லை. அரசியலை வென்றெடுக்க முடியவில்லை. பட்டியலிருந்து வெளியே வந்துட்டா அது அரசியலை வென்றெடுத்த மாதிரி மாறிடுன்றீங்க.
அது ஐயாவுடைய கேள்வி நான் நினைக்கிறேன். அதுதான் உங்களுடைய கேள்வி ஒரு தரப்பு இந்த கேள்வி வைக்கிறாங்க, இதே சமூகத்துல ஒரு தரப்பு வைக்கிறது, அதை தான் உங்க முன்னாடி வைக்கிறாங்க. பட்டியலில் இருந்து வெளியேறிவிட்டால் முதல்ல வந்து கிடைக்கக்கூடியது அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம். நான் ஷெட்யூல் காஸ்ட் இல்லை, நானும் உனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய நான் பிசி கம்யூனிட்டிலயோ எம்பிசிலயோ இருக்கேங்கிற ஒரு அங்கீகாரம் வரும். உங்களுக்கு பெயர் மாற்றம் வரும்போதுதான் அந்த அங்கீகாரம் வரும்னு ஐயாக்கு தெரியும். ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு 6% கொடுக்கணும். 6 முதல் 8% கொடுக்கணும். அப்ப அதை எங்க இருந்து கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வரும். ஆமா இல்லையா? எங்க இருந்து கொடுக்க வேண்டாம், நீங்க எங்க இருந்து கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 15% தான். இப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கக்கூடியது வந்து 15%. அதுல இருந்து நீங்க எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க கொடுங்க. எப்படி வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு 18ல இருந்தா பிரிச்சு கொடுத்தீங்க, வேற எங்க இருந்து கொடுக்கல. இல்ல அருந்து பிரிச்சு கொடுத்தாலும் அவங்க இந்த கட்டமைப்புக்குள்ளதான் இருக்காங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் அட்டவணை பிரிவுக்குள்ளதான் இருக்காங்க. நீங்க வெளியே ஏறுறீங்க, வெளியேறி போயிட்டு இருப்பாரு, இதுக்குள்ள எப்படி வர முடியும்? அதுக்குள்ள நாங்க வர விரும்பல. நாங்க அதுக்குள்ள அந்த இடத்த நீங்க கேட்க முடியாது இல்ல, அது அவங்களுக்குள்ளதானே நிறுவனம். இல்ல இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப 3%க்குள்ள நம்ம போக முடியுமா? ஒரு தேவேந்திரரோ ஒரு ஆதித்யராவரோ போக முடியுமா? முடியாது. அப்ப அதுவே தப்பு, அது 3 எடுத்து கொடுத்ததே தப்பு. ரைட். அப்போ அதுக்குள்ள சர்ச்சை ஓடிட்டு இருக்குது, நம்ம போக முடியாது. அப்ப நமக்கான சதவீதம் எவ்வளவு? 15 தானே? ரைட். உங்களுக்கு தெரியும் பிரியாரிட்டி யாருக்கு வருது? அதுதான் வந்து கணக்கெடுப்பு நடத்து, யார் யார் எவ்வளவு இருக்கிறாங்களோ அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு பிரிச்சுக்கிட்டு அது அந்த எந்த இடத்துல வருதோ அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். முடிஞ்சு போச்சுங்களா? ஆமா. இனி நீங்க என்ன கேட்டீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, அதற்கான பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. உங்களுக்கு தெரியும் அருந்ததியர் உள்ளுதொகுப்பீடு கொடுத்தது தப்பு இல்லை, அந்த சமூகம் முன்னேற வேண்டும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க வந்து கலைஞருடைய பிள்ளை அவங்களுக்கு கொடுத்தது அதெல்லாம் வரவேற்கணும், அதற்காக எதிர்ப்பானவர்கள் அல்ல. ஏன்னா எல்லாரும் மேல, இப்ப நான் மேல வரேன்னு நினைக்கிறேன், நீங்க மேல வரேன்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் கூட இதிலே பிரிச்சு கொடுத்தது மிகப்பெரிய தவறு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உயர்கல்விகள்ல பிரியாரிட்டில அருந்ததியர் தான் வர்றாங்க. முதல் இதுவும் அவங்களுக்கு தான் கிடைக்கணும், இடஒதுக்கீடு படவையும் அவங்களுக்கு தான் ஒதுக்கணுன்ற பேர்ல அவங்களுக்கு போக மீதி இருந்தாதான் மத்த மீதி இல்லையே, மீதி இல்லையே, அதுதான் சிக்கல், அததான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. இப்ப மீதி இல்லையா தான் பிரச்சனை. அது ஒரு உள் விவகாரம், அது தனியா பேசும், அது வேற விஷயம். இப்ப வந்து வெளியேறி விட்ட பிறகு வெளியேறணும் ஒரு பெரிய கோரிக்கை வைக்கிறீங்க, ஆதரவு எப்படி இருக்கு மக்களுக்கு? மக்கள் பெரும்பான்மை இருக்கணும்ன்றாங்களா வெளியேறணும்னு நினைக்கிறேன்? பெரும்பான்மையர்கள் வந்து இந்த பட்டியலை விட்டு வெளியேறணும்னு விரும்புறாங்க. நீங்க போய் ஒரு கிராமத்துல கை நாட்டா இருக்கக்கூடிய ஒரு பாட்டிகிட்ட கேட்டாலும், பாட்டி இதுல இருக்கணுமா, நம்ம வெளியேறணும்யா, எங்க காலத்துக்கு பிறகு எங்க பிள்ளைய மான மரியாதையோட வாழணும்யா, அவங்க லாங்குவேஜ் யாரும் இருக்கணும்னு விரும்பல. அப்ப அரசியலுக்காக சில பேர் இருக்கணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவருடைய உள்நோக்கம், நீங்க சொல்ற அவருடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியாது. நான் இந்த களத்துல நம்ம இருக்கிறனால மக்கள் விரும்பல. எத்தனை நாளைக்கு நீங்க திட்டுவாங்க? மக்கள் விரும்பல. நீங்க எத்தனை நாளைக்கு திட்டுவாங்க சொல்லுங்க? அடிக்கடிக்க குனிஞ்சிட்டே இருக்கான், எவ்வளவு நாள் இருப்பான் அவன்? வேண்டாம், இதுல இருக்கிறதுனால நீ அடிக்கிற அப்படிங்கிற ஒரு நோக்கம் உளவியல் ரீதியா தாக்கப்படுறான். நீங்க உளவியல் ரீதியா இப்போ உதாரணம் வச்சுங்களேன், ஒரு மாவட்ட ஆட்சியரே வரட்டுமே, அவர் எஸ்சி கலெக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் பிசி கலெக்டர்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் எஃப்சி கலெக்டர்னு சொல்ல மாட்டாங்க. கலெக்டரா? அவர் எஸ்சி கலெக்டர். ஆர்டிஓவா? அவர் எஸ்சி ஆர்டிஓ. தாசில்தாரா? அவர் எஸ்சி தாசில்தார். பிடிஓ அப்படிங்கிற பெயரோட தான் சுமந்து வர்றாங்க. அவர்களுக்கான பதவிகள் அங்க கொடுக்கப்படவில்லை. அந்த பதவியுடைய மரியாதை வெளிப்படையா எதுக்குறாங்க அப்படிங்கிற காட்டிலும் உள்மனதில் அவங்க வந்து அதை இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும் இந்த பட்டியல் சமூகத்துல கிறிஸ்தவ மதத்துக்கு போனாங்க, அங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லை. அங்க போனாலும் எஸ்சி கிறிஸ்டின், அவங்க சர்டிஃபிகேட் பெற பிசி ஆனாலும் அவங்க வந்து பல்லர்ல இருந்து வந்தவங்க, அவங்க பறையர்ல இருந்து வந்தவங்க, அவங்க அருந்ததியில இருந்து வந்தவங்க தான் இருக்க ஒழிய அவங்க பெயரளவுல தான் பிசி. ஆனா அவங்களுக்கு பெயர் முத்திரை குத்தப்பட்டதுல ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிற அந்த பேரை தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பட்டியல் வெளியேற்றம் வேணுங்கிறது பெரும்பான்மையான எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை. குறிப்பா எங்க இளைஞர்கள், எங்களுடைய இளைஞர்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க, படித்த இளைஞர்கள் வெளியே வரணும். நல்லது. இப்ப அதுக்கான முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துருக்கு, மாநாடு நடந்திருக்கு. வழக்கம் போல அரசியல் கட்சிகள் அதை சார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, வரட்டும் வெளியில. இன்னொரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பழைய பகை, நான் சொல்றது சமூக பகை,
முக்குளத்தூர் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், தென் மாவட்டங்கள் அப்படின்ற அந்த பகை வந்து இன்னைக்கு மாறி இருக்குங்களா? பகை மாறி இருக்கு. இப்போலாம் எங்களோட போல இல்லை, பகையெல்லாம் மாறி இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா? பகைகள் மாறி இருக்கு. அது மாதிரி 2 சமூகத்திலையும் இணக்கமாக போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிட்டே வருங்க. 2 சமூகத்திலுமே நீங்க புத்தகத்தை எடுங்க, பேனாவை எடுங்கன்னு சொல்லக்கூடிய தலைவர்களும் இருக்கிறாங்க. அருவாளை எடுங்க தலைவருங்கிறது சொல்வது மிக மிக குறைவு. புத்தகத்தை எடுங்க, நீங்க வந்து படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவருக்கு. அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த சமூகத்தை நீங்க குற்றப்படுத்தவே கூடாது. ஒரு சிலரை தவிர அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த உயிர் வந்து ஆண்டவனால் படைக்கப்பட்டது. இந்த உயிரை போக்கிக் கொள்வதற்கு மனிதன் ஒருத்தர் வெட்டி மிருகத்தனமா இருக்கக்கூடாது. மிருகங்கள் தான் ஒரு மிருகத்தை அடித்து கொள்ளும். அந்த எண்ணம் வேண்டாம். நமக்குள்ள ஒற்றுமையாக போகணும். அனைவரும் தமிழ் குடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்வாங்க வேண்டும். அதோடைய பேச்சுக்கள், அதுக்கான கருத்தரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எந்த அரசியல் இன்னைக்கு நீங்க உங்க உள்வாங்குறீங்க? நீங்க எதை பற்றி நீங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளை எதை உங்களுக்கு பிடிச்சதா உள்வாங்குறீங்கன்ற? அதை தான் நான் முதல்ல இந்த மணிமண்ட ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதோட தொடர்ச்சியா நான் சொன்னேன். அப்போ ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதுல மாற்று கருத்துல அவங்களுக்கு நம்ம நன்றி. ஏன்னா இத்தனை வருஷம் போராடணும். அது நீங்க கேட்கலாம், அரங்கமா அந்த இன்னொருத்தருக்கு பல கோடிக்கு செலவு பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் குறைகள். அதெல்லாம் நம்ம வந்து சரின்னு சொல்ல வரல. அரங்கமாக இருக்கட்டும். முதல்ல அது வேற. அவங்க அரசு ஒரு முறைப்படி அந்த இனத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஓட்டு அரசியலுக்காக வேண்டி செய்யறாங்க விஷயம். உங்களுக்கு பிடிச்ச அரசியல் என்ன இருக்கு? நீங்க இப்படியே இருக்க போறீங்களா, இல்ல அரசியலுக்குள்ள வர போறீங்களா கேள்வி இருக்கு. பொது அரசியலை பொறுத்தல வந்து செந்தமிழ் சீமான் வந்து ஒரு மேடை போட்டு, ஆமா, அவர் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு பெரிய இத கொண்டு வந்தார். அவருக்கு வந்து சமூகம் வந்து ஆதரவு அளிக்குது. ஏன்னா ஒரு பொது அரசியல ஒரு சமூகத்துக்கு வெளிப்படையா பேசுறாங்க. ஏன் அப்படி இதை வேற எந்த கட்சியும் பேசல, பிஜேபி பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க அதிமுக பேர்லயே அந்த பட்டியல் வெளியேற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், 7 பட்டியல் அந்த தேவேந்திர வேளாளர் அறிவிக்கும் போது இந்த பட்டியல் சமூகத்திற்கான ஒரு பரிந்துரை பண்ணியிருக்கலாம். ஆனா அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த. சரி, இப்ப சீமானை பிடிக்குது. சீமான எல்லாருமே நீங்க சீமானுடைய கொள்கை, அதாவது சீமானுடைய பட்டியல் எடுத்துக்கிட்ட உங்களுக்கான நிலைப்பாடு பிடிக்குது. ஆமா, அது குரல் கொடுக்கிறார். இந்த சமூகத்திற்கான விடுதலைக்கான குரலா அவர் கொடுக்கறதுனால, அவர் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை குறித்து பேசுவதனால இந்த மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் அறிகிறேன். நீங்க அறியறீங்க. சரி, இப்ப ஒரு கேள்வி கடைசியா. நிறைய தலைவர்கள் அந்த தேவேந்தர் சமூகத்திலிருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. அவருடைய நேரடி வாரிசு ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய நேரடி வாரிசு இன்னைக்கு நீங்க தான். ஆமாங்க. ஏன் ஒன்றும் அப்படியே இருக்கீங்க? எப்போ அரசியலுக்கு வர போறீங்களா, அல்லது எண்ணம் இருக்கிறதா இல்லையா? மிக ஒரு கடுமையான கேள்விதான், சிக்கலான கேள்வி. ஆமா, சரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். எங்க பாட்டி உயிரோட இருக்கும்போது அரசியலே வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு உயிர் போயிடுச்சு, திருப்பும் நீங்க போய் அதுக்கு அரசியல் போக வேண்டாம்னு நினைச்சாங்க. ஆனா எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்திற்கு நான் போயிருந்தேன். அந்த பார்வையிடுறதுக்காண்டி போயிருந்தேன். ஒரு தனி மனிதனாக என்னோட சேர்ந்த உறவுக்காரர்கள் 2-3 பேரை கூட்டிட்டு பண்ண திருநெல்வேலி செல்லப்பான்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்கள அணுகி தான் போயிருந்தேன். அப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வெள்ள சேதங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல தூர் வாரல்ல, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் தேவேந்தர்கள் வாழ்ந்த ஊர் எல்லாம் ஆற்றங்கரை ஓரமாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மாடுகள், அது மட்டும் இல்லை தமிழ் குடி எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாக தான் வாழ்ந்திருக்காங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரியான சேதங்கள் இருந்தது. அப்போ அது இந்த சமூகத்தில் எத்தனை தலைவர்கள் இருந்தோம், அவங்க வந்து அதை வெள்ள சாதாரணது கூட குறைய இருக்கும். எல்லா சமூகத்துக்குமான பாதிப்பாக தானே இருந்ததுயா. நான் ஏன் கேட்டேன்னா, ஏன் அதுக்கு போனா அப்போ நீங்க சொல்லக்கூடிய நோக்கம், இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கப்ப நான் நேரடியா இருந்தேன்னு சொல்றேன். நேரடியா இருந்து போகும்போது அப்பதான் நம்ம அரசியலுக்குள்ள வரணும், எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம், நம்ம இருக்கணும் அப்படின்னு நானும் என்னுடைய இதுக்கு ஏற்ற துணிமணி எல்லாமே நம்ம கொடுத்தேன். ஆனா அந்த மக்களுடைய ஒட்டுமொத்தத்தையும் இது பண்ண. ஆனா தேவேந்திர குல வேளாளர் அங்க இருக்கக்கூடிய சங்கம் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அப்பொழுது இந்த மக்களுக்கான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அரசியலுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். கூடிய வரையில் கிடைத்தால் அது அரசியலுக்குள்ள நான் வந்து விடுவேன் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல,
இந்த சமூகத்தை அங்கீகரிக்கக்கூடிய கட்சிக்கு கண்டிப்பாக இந்த சமூகம் நன்றியா இருக்கும். உங்களுடைய சமூகத்தை ஆமா, அது குறிப்பா நான் சொல்லணும்னா பட்டியல் வெளியேற்றத்திற்கு இப்போ கூட நம்ம வந்து ஆளுகின்ற அரசுக்கு நம்ம நேரடியாவே சொல்லியிருக்கோம். அது முதலமைச்சர்கிட்ட கூட வேணும், பட்டியல் வெளியேற்றத்தை நீங்கள் முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி மத்தியில இருந்து அரசாங்கம் தபால் அனுப்பியிருக்கு. இன்றும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ப்ரொபோசலை இந்த அரசு அனுப்பிட்டு நகலை காமிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த தேவேந்திரனும் நன்றி கடன் பட்டிருப்பாங்க. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அவர்கள் வந்து எந்த கட்சியில பயணித்தாலும் பட்டியல் வெளியேற்றம் பெரும்பாலான மக்கள் அதை விரும்புகிறார்கள் என்பதை நான் அறிகிறேன், களத்தில் இருக்க நாளுகிறேன், என் மக்கள் அறிவார்கள், இளைஞர்கள் அறிவார்கள், படித்தவர்கள் அறிவார்கள். அதனால் பட்டியல் வெளியேற்றங்கிறது ரொம்ப 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 காலத்தின் அவசியம், கட்டாயம். அதை எந்த அரசு நீங்க மேனிஃபெஸ்டேஷன்ல கொண்டு வரது அல்ல. இப்ப கூடிய நம்முடைய திராவிட கழகம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த ப்ரொபோசலை நாளைக்கே எழுதி அனுப்பிச்சாங்கன்னா இந்த சமூகம் நன்றி கடனா இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஆமா, சரி. இப்ப நீங்க அரசியலுக்கு வர்றது வந்து காலம் எவ்வளவு தூரம் இருக்கு? காலத்தை நிர்ணயிப்பது வந்து எனக்கு தெரியல. மக்கள் தான் நினைக்கிறேன். எங்க சமூகத்திற்கு அதை தான் நான் சொல்றேன், பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னா நாளைக்கே கூட நான் வர்றதுக்கு தயாரா இருக்கேன். அது ரொம்ப நான் வந்து விரும்புறேன். அதாவது பட்டியல் வெளியேற்றம் எனக்கான ஒரு விஷயமா இல்லை, என் சந்ததிக்கான ஒரு விஷயத்த நான் பார்க்கறேன். என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைங்க, எங்களுடைய வாரிசுகள்லாம் நிமிர்ந்து நின்று நான் இந்த சமூகத்திலிருந்து நான் விடுதலையிலேருந்து எஸ்சி என்னும் விலங்கை உடைத்து கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு அவங்க இந்த மக்களோட சரி சமமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே போராடல. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% கொடுத்தாங்க. இது அறமா? இல்லையே. இது அறமா? இல்லைங்க. எங்க போராடினாங்க? போராடல, கோரிக்கை வைக்கல. அவங்களுடைய உச்சவரம்பு எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? 8 லட்சம். அவங்களுடைய உச்சவரம்பு 8 லட்சம். ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய உச்சவரம்பு 5 லட்சம். அவருடைய அதாவது வருமானம், ஒருத்தருக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா 5 லட்சத்துக்குள்ளதான் ஒரு வருமானம் வச்சிருக்கணும். ஆமா, ஆனா அவங்க 8 லட்சம் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸ்காலர்ஷிப் இருக்குது. 10% நீங்க எண்ணி பார்க்க முடியாது. இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய 3% மக்களுக்கு எவ்வளவு? 3% மக்களுக்கு எத்தனை சதவீதமான இடஒதுக்கீடு? 10%. நீங்க பாருங்க, அப்படி லம்பா 100 பேர்னா 10 பேர் வந்துருவாங்க. இது அறமா சொல்லுங்க? ஆனா தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, மற்ற எல்லா மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட். அப்போ இது ஏன் பண்றாங்க? இது அதிகாரத்துல அவங்க வந்து உட்கார்றதுக்காக இந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை கொண்டு வராங்க. அதைத்தான் நம்மளும் கேட்கிறோம். அதிகாரத்தில் நாங்க உட்காரணும் அப்படின்னா பட்டியல் வெளியேற்றம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். பெரும்பான்மையான மக்கள் வலியுறுத்துகிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிலர் வேண்டான்ங்கிறாங்க, அது அவருடைய கருத்து. அதனால இது மிக மிக ஒரு காலத்தின் அவசியம், தேவை என்பதை நான் அறிவேன், என் மக்கள் அறிவார்கள். நல்லது. ராவணாவுக்காக உங்களுடைய அந்த கட்டப்பெல்லாம் உடைச்சிட்டு முதன்முறையாக ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறதுக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம பேசுவோம், சந்திப்போம், விவாதிப்போம். நன்றி.